காணுகிறவர்கள். யோசித்து பாருங்கள், இப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே கர்த்தர் நாம் வைத்திருக்கிறார். இவர்களெல்லாம் ஒன்று சேரும்போது உணர்வுகள் பாதிக்கப்படுகிறது, எண்ணங்கள் பாதிக்கப்படுகிறது, சிந்தை பாதிக்கப்படுகிறது, நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது, ஏன் நம்முடைய சரீரம் கூட பாதிக்கப்படுகிறது. பேட் ஃபீலிங்ஸ், ஜெபிக்க முடியவில்லை, வேதம் வாசிக்க முடியவில்லை, ஆலயம் செல்ல முடியவில்லை, ஆராதிக்க முடியவில்லை, துதி வரவில்லை, அன்பாருடைய செய்தி செவிகளுக்குள்ளே ஏறவில்லை. ஆனால் தேவன் சொல்கிறார், அப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே அவர் என்ன செய்கிறாராம்? வேதம் சொல்கிறது, நீங்கள் பரலோகத்திருக்கிற என் பிதாவுக்கு நீங்கள் புத்திரராய் இருப்பீர்கள். சற்று ஆழமாய் கவனிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். பேட் ஃபீலிங்ஸ், ஆனால் குட் ரிசல்ட். அவர் சொல்கிறார், இவர்களுக்கு மத்தியில் நீங்கள் பரலோகத்திருக்கிற என் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். ஒரு புதிய உறவு, ஒரு புதிய மேன்மை, ஒரு புதிய அந்தஸ்து. நீங்களும் நானும் பரலோகத்திருக்கிற பிதாவுக்கு புத்திரராய் இருக்கிறோம். அன்பானுடைய ஒரு உறவு, ஒரு மேன்மை, இதைத்தான் நாம் பாடுகிறோம். இத்தனை மகத்துவமுள்ள பதவி புழுக்கலாம் எங்களுக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் உண்மை. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ எனக்கு புத்திரராய் இருப்பாய். அடுத்த வார்த்தை அவர் சொல்லுகிறார், உன் நிமித்தம் அவர் சொல்லுகிறார், நான் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறேன். அந்த வசனத்தை அவர் பாருங்கள். இதன் நிமித்தம் அவர் அதாவது நல்லோர் மேலும் தீயோர் மேலும் உங்கள் நிமித்தம்தான். அன்பானுடைய ஜெபிக்கிற நம்முடைய தேசத்தில் இருக்கிற இந்த மக்கள் நிமித்தம்தான் இந்த கொரோனாவினுடைய அந்த அழிவு ஒரு கட்டுக்குள் வந்தது. உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான விஞ்ஞானம் நிறைந்த ஐரோப்பிய நாடுகள், விஞ்ஞானம் நிறைந்த அமெரிக்க நாடுகள் கொத்தாக ஒரு நாளைக்கு 2500 மக்களுக்கு மேலாக. ஆனால் ஜெபிக்கிற நம்முடைய பரந்த இந்தியாவில், ஜெபிக்கிற நம்முடைய தமிழகத்தில் ஆண்டவர் அந்த வியாதியை கட்டுப்படுத்தியிருக்கிறார், சூழ்நிலையை கட்டுப்படுத்தியிருக்கிறார். எங்கு பார்த்தாலும் வெள்ளங்களும் புயல் காற்றும், அல்லாவிட்டால் இந்த அதாவது எரிமலை வெடித்து கிளம்புகிறது. எங்கு பார்த்தாலும் உள்நாட்டு கலவரங்கள், எங்கு பார்த்தாலும் நாள்தோறும் அதாவது துப்பாக்கி சூடு. ஆனால் இந்த பரந்த தேசத்தில் தேவன் சொல்கிறார், உன் நிமித்தம் நான் மழையை, ஆசீர்வாதங்களை, பாதுகாப்பை தருகிறேன். பேட் ஃபீலிங்ஸ், அதாவது இந்த 5 பேரும் எல்லாம் நம்மை சுற்றி ஒரே நேரத்தில் அவர்கள் நம்மை தாக்குகிறார்கள். தேவன் சொல்கிறார், அந்த ரிசல்ட் என்ன? எனக்கு புத்திரராய் இருப்பாய். அடுத்த வார்த்தை, உன் நிமித்தம் அன்பானுடைய நான் நீதியின் சூரியனை உதிக்க பண்ணுகிறேன், மழை உதிக்க பண்ணுகிறேன். அடுத்த வார்த்தை, அந்த கடைசி வசனம் சொல்லுகிறது, அந்த 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில், நீங்கள் பூரண சற்குணராய் மாறுவீர்கள். எத்தனை மேன்மையான வார்த்தை! த குட் ரிசல்ட் என்ன? பூரண சற்குணராய்